ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா சியில் எப்படி ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தர் வந்து ஹாப்பியாக இருக்காரா சேடாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா சிம்பிளாக நம்ம அவர்கிட்ட ஒரு 10க்கு அவர் எவ்வளோ மார்க் போட்டு வச்சு நம்ம எழுதுறோம். நான் பண்ணால் சிம்பிளாக ஒரு இண்டிஜர் டிக்ளேர் பண்ணிடுது. ஆனால் அவர்கிட்ட நான் ஒரு மார்க் தான் வாங்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபீல்டுன்னு நேம் வச்சுக்கலாம். வேரியபிளோட நேமு கொட்டேஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன செய்ய போனால் யூஸ் அட் பிரிண்ட் ஆஃப் ஆன் ஸ்கேல் 10க்கு அவர் எவ்வளோ மார்க் போட போகிறாருன்னு பார்க்க போகிறோம். 1 to 10க்கு ஹவு ஹாப்பி யூ ஆர் அப்படின்னு யூஸர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு வந்து அவர் மார்க் என்ட்ரு பண்ணணும். அதில் நம்ம ஸ்கேன் ஆஃப் செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி ஸ்கேன் ஆஃப் %d, ஆம்பரசன் யூஸ் பண்ணணும். ஃபீல் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அவர் ஃபீல் வந்து இப்போ 8 மார்க் கொடுத்தாருன்னா பரவாயில்ல, பெட்டர். கிரேட்டர் தேன் 8 இருந்தால், இதே அவர் வந்து லெஸர் தேன் 5 இருந்தால் அவர் வந்து நாட் ஸோ பேட். 5க்கும் கீழே போயிட்டார்னா அவர் வந்து சேடாக ஃபீல் பண்ணிருந்தார். இதை நம்ம எப்படி சிஏ யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் என்னச்சுன்னா இஃப் சிம்பிளாக இஃப் தான். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபீல் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 இருந்தாலும் போதும். 8 இருந்தால் இது ஒரு பிளாக், அதனால் சிம்பிளாக நம்ம இது ஓப்பன் பண்ணோம். என்ன பிரிண்ட் ஆஃப் you are feeling good. நீங்கள் நல்லா தான் ஃபீல் பண்ணுறீங்க. நமக்கு அவுட்புட்டில் சிம்பிளாக இருப்பது. இந்த பிளாக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைனா இன்னொரு கண்டிஷன், மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணால் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ் விடணும் ரெண்டுக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா ஃபீல் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும். சரி, 5ஓட கிரேட்டராக கூடாது, 5 தான் கிரேட்டராக இருக்கணும். இல்லை, 5ஓட கிரேட் தான். சரி, ஃபஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் வரும். அதனால் நம்மளுக்கு வந்து இப்படி பிரச்சனை வராது. நினச்சி பண்ணால் கர்லி பிரேஸ் பிரிண்ட் ஆஃப் யூ ஆர் ஃபீலிங் நாட் ஸோ பேட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஃபீலிங் நாட் ஸோ பேட் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்லி பிரேஸ் முடிவோம். இப்போ அடுத்தால இன்னொரு கண்டிஷன். இப்போ 2 கண்டிஷனுமே இல்லைனா அவர் வந்து அதனால் சிம்பிளாக எல்ஸ் பிளாக்கு. இதில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் சியில் வந்து கோலன் இதில் வைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக்கே எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதனால் ஸ்டார்டிங்கில் கோலன் வச்சா எரர் வரும். அதனால் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் ஒயில் லூப்லாம் சியில் வந்து கோலன் கிடையாது. சாரி, கோலன்ட்ட பிரிண்ட் ஆஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸோ பேட்னு அவுட்புட்டில் வரப்போகுது. கோலன் வச்சுட்டு பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம ப்ரோக்ராமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன கம்பைலர் பிரச்சனை நண்பா, ஒரு நிமிஷம். கம்பைலர் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன்பா. பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கேல் 1 to 10 ஹவு ஹாப்பி யூ ஆர்னு கேட்டு பென்ஸ் அப்புறம்னா 7 கொடுப்போம். பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃபீலிங் நாட் ஸோ பேட், பரவாயில்லன்னு சொல்லுது. இப்போ நம்ம இன்னொரு ரன் பண்ணி பார்ப்போம் நண்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கொடுப்போம். பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃபீலிங் ஸோ பேட்னு வருது. அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி நம்ம எப்படி இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கேரக்டர் ஹாப்பியாக இல்லைன்னு கண்டுபிடிக்க பார்த்தோம். அப்படி ஒரு இஃபெல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சீலாக பார்த்தோம். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.